அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க. நேற்றே முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நேற்று ஒரு வேலையாக வெளியில் போனேன், அப்படியே ஃபோன் மறந்து வீட்லேயே விட்டுட்டு போயிட்டேங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விநாயகரோட பிறந்தநாள் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசை வச்சோம். பட் இந்த சமயம்னு சொல்லிட்டு பார்த்து நேரமோ என்னன்னு தெரிலங்க, கஜானா காலியாகி போச்சு. சரி, வீட்டில் இருக்கிறதே வச்சு பிள்ளையாருக்கு இன்றைக்கி எப்படியாவது பர்த்டே கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் பால், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், தேங்காய் பூரணம், கொழுக்கட்டை, பாயாசம், சுண்டல், மெதுவடை, இனிப்பு வடை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிடும் போதே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் 2 பேரும் ஒரே ஆட்டங்க. குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் போய் பிடிக்க போகிறான், இளங்கன்று பயமறியாதுங்கிறது போல். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அக்காவும் மாமாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் வெளியில் போயிட்டேங்க. இந்த வருஷம் சிம்பிளாக கொண்டாடினாலும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அடுத்த வருஷம் பார்த்திங்களா பிள்ளையாரோட பர்த்டேவை பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.